ஹலோ எஸ்வி டிவி சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வந்து புதுசாக ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் வச்சுருக்கோம். ஒன்றும் இல்லை, தெறிக்க விடலாமா. எஸ்வி டிவி சார்பாக இனிமேல் பயங்கரமாக தெறிக்க விட போகிற ஒரு படத்தையும் பார்த்து ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி பேசுவாங்க அப்படின்ற ஓப்பன் டாக் தான் இந்த தெறிக்க விடலாமா. ஸோ பசங்க எங்கள் டீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெறிக்க விட தயாராக இருக்காங்க. ஓகே, விடாமுயற்சி எப்படி இருக்குது? உனக்கு எப்படி இருக்குது? 2 வருஷமா அவர் பார்க்கவே இல்லை. ஃப்ரேம்ல ரீசெண்டாக ட்ராக்ல ரேஸ்ல அதில் பார்த்தேன். அவர் நான் இதில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. 2.5 மணி நேரம் அவரே பார்த்தேன். ஆனால் இதுலேயுமே ரேஸ் தானே ஓட்டின்னு இருக்கார் நிறைய சீன்லாம். அவருக்கு என்ன தெரியுமோ அது பண்ணுறாருப்பா. நீ உனக்கு என்ன தோணுது? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்கா அந்த மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபைட்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் விறுவிறுன்னு போன மாதிரி ஒரு இது இருக்குது. விறுவிறுன்னு கொஞ்சம் விறுவிறுன்னு போற மாதிரி இருக்கு. போரிங்னா எதை நீங்க சொல்றீங்க? போரிங்னு கொஞ்சம் அப்படியே ஸ்லோ சொல்லு. நீ தான் தைரியமான ஆளாச்சே. அந்த சீன் தான் அங்க அடி வாங்குது. அந்த சீன் வந்துட்டு கொஞ்சம் வழவழன்னு ரொம்ப ஸ்லோவா. இல்ல ஆக்சுவலி எனக்கு அந்த சீன் பிடிக்கல. எந்த சீன்மா? இப்படி தேடுறது வண்டி ஓட்டும்போது வந்துட்டு அவரு அத பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஆர்ட்டிஃபிஷியலாவே இருந்துச்சு. அது கொஞ்சம் நேச்சுரலா இல்லாத மாதிரி. இப்போ இருந்துச்சு. நீங்க என்ன சொல்லுங்க? ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருந்தது. அவர் தேடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா ஒரு இன்வால்வ்மென்ட் எல்லாம் அவரோட ஜென்டில்மேன் திங் கரெக்ட்டா? அவர் ஜென்டில்மேனான்றது நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம 200 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால நமக்கு என்ன தேவை அதுதான் பார்க்கணும். எனக்கு கரெக்டா அந்த இன்டர்மிஷனுக்கு முன்னாடி இருக்கு அந்த ஒரு கொஞ்சம் 20 நிமிஷம். அது கடைசியில அவர் போய் போலீஸ் கிட்ட தேட போறது, அந்த போய் பேசுறது, அது அந்த சீன் மட்டும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்துச்சுனா அதுல கொஞ்சம் எக்ஸைட்மென்ட். கார் போற ஸ்பீடுக்கு கொஞ்சம் ஐயோ என் பொண்டாட்டிய காணுங்க அப்படி அதுல இருக்கும். உன் புருஷன் தான் அப்படி தேடுவான். எல்லா புருஷனும் அப்படி இருக்க மாட்டான். சம்டைம்ஸ் இருந்தான்னா பரவாயில்லை. லெட் இட் பீன் விட்டுட்டு போவாங்கல்ல. இந்தியான்றதுனால ஐயோ பொண்டாட்டி காணோம்னு தேடுவாங்க. இது அசர்பைஜான். அதனால கொஞ்சம் அப்படி ஐயோ என் பொண்டாட்டிய காணோம் அப்படி இருந்துச்சு. அது ஏன்னா இன்டர்வலுக்கு வந்து நமக்கு லீடு கொடுக்குறாங்க. ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடு கொடுத்து அப்படி ஸ்லோவாக இன்னும். இப்போ ஒரு அஜித் ஃபேன் ஓகே, விஜய் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போ அவங்க தளபதி வந்து கட்சிக்கு வந்ததால் நாங்கள் இனிமேல் அஜித் சாரை சப்போர்ட் பண்ணணும் நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் யாருன்னா விஜய் ஃபேன் இருக்கீங்களா? பெண்கள்னாலே தளபதி ஃபேன்ஸாக இருக்கீங்க. கை கொடுங்க. உன்னை சிஸ்டர்ன்ட்ட நான் இல்லைன்னா கொஞ்சம் வேற மாதிரி நானும் டீல் பண்ணுவேன். ஆமாம் சரி. ஆனால் பட்டு படம் நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுவீங்களா தலைக்காக? இது நல்லா இல்ல தலைக்காகன்றதை விட அதை தாண்டி அவ்வளவு பேர் அதுல உழைச்சிருக்காங்க. அதுக்காகவாவது இந்த 200 ரூபாய்க்கு நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன். எனக்கு யாரும் சும்மா கொடுக்கல. அந்த 3.5 மணி நேரம் நீங்க உங்களுக்கு என்டர்டைன்மென்ட் இருந்தது தானே? என்டர்டைன்மென்ட் இருந்ததுங்க. இதை விட இன்னும் பெஸ்டா இருந்துச்சு. இன்டர்மிஷனுக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா பண்ணா போச்சா? போச்சா? அது இந்த பொண்ணு பாப்கார்ன் வாங்கி வேற ஸ்கிரீன் உள்ள போயிட்டு இருக்குது. அது தவறுங்க. எனக்கு அந்த கார் ரேசிங்ல அந்த மனுஷன் வந்துட்டு எப்படி இருக்கிறது வந்து அந்த டிரைவிங் ஸ்கில்ஸ் அங்க காட்டிட்டாரு. ஆரவ கழுத்துல கதற விட்டுறது கட்டி அந்த சீன்ல எனக்கு ரொம்ப அந்த பொண்ணுக்கு வந்து யாரனா சாவறது எப்படி அது யோசிச்சிருப்பாங்க. கழுத்துல கட்டி அந்த இடத்துல இப்படி ஒரு தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னு பிரேக் போட்டு சாவடிச்சாரு அந்த மனுஷன். நான் உன்னை கத்தியால குத்தல அடிக்கல அப்படியே தண்டனை கொடுக்குறேன் பாருங்க. வெறும் ஆனா டேப் வச்சு இதை விட பொண்ணுங்க மோசமா பண்ணிருக்கீங்க. கேவலமா ஜூஸ் பாட்டில வச்சுலாம் சாவடிக்கிறீங்க. இதாவது டேப். ஆமா நியூஸ்லாம் இருக்கு. சரி எங்களுக்கு குக்கர் கதை தெரியும் தெரியாம ஸ்ட்ரைட்டா யாரையும் மனுஷர் கொலை பண்ணல. எல்லாமே வந்துட்டு முட்டி கீழ தான் சுட்டாரு. அவர் இதுக்கு முன்னாடி போலீஸ் ட்ரைனிங் எடுத்திருக்காரா இல்லையா? என்ன ஏரியால அதனால முட்டி கீழ சுட்டிருக்காரு. அது அந்த படம் வேற. ஆனா இதுல வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்னொரு ஹீரோயின் வில்லத்தரமா ஒரு ஹீரோயின் பண்ணிருக்காங்க. ரெஜினா கெசன்ட்ரா. அவங்க அந்த அந்த பொண்ணு வந்து அந்த கர்லி ஹேர்லாம் அழகா எல்லாமே அது ஒரு சைக்கோ கேரக்டர். எல்லாரும் பயந்து பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க அவங்களே லவ் பண்ண ரசிச்சு பார்த்துருக்கீங்க. அது ஒரு சைக்கோ வந்தாலும் அழகா இருந்தா நாங்க ரசிப்போம் பசங்க. ஆக்சுவலி அர்ஜுன் சார் இது ரெஜினா கெசன்ட்ரா இவங்களெல்லாம் பார்க்கும்போது இதே மங்காத்தா மாதிரி ஒரு அதே குரூப்பா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. எனக்கு கிளைமேக்ஸ் வேட்டையாடு விளையாடு மாதிரி ஆயிடுமோன்னு பயந்துட்டேன். த்ரிஷா மேம்க்கு வந்து அஜித் சார் கூட நடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஓப்பனாவே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதுல ஓப்பனா உண்மை இது ஓப்பனா தப்பு ஒன்றும் இல்லை. ஓப்பனா சொல்றதுக்கு ஆக்சுவலி எப்பவுமே அந்த மாதிரி ஹீரோயின் எப்பவுமே சேஃப் ஜோன்ல தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க கூடயும் பட வாய்ப்புகள் வந்தா நம்ம நடிக்கணும், அவங்க கூடயும் பட வாய்ப்புகள் வந்தா நடிக்கணும். ஆனா த்ரிஷா வந்து ஓப்பனா சொல்லிருப்பாங்க இல்ல எனக்கு விஜய் கூட நடிக்கிறத விட அஜித் சார் கூட நடிக்கிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஒரு டவுட் இந்த படத்துல
த்ரிஷா வந்து வேற யார் மேலே அஃபேர் இருக்குன்னு அந்த சொல்றாங்க. பிரகாஷ் தாங்க காணும். சொப்பன சுந்தரி எப்படி இப்ப யாருமே பார்த்தது இல்லையா, அந்த மாதிரி இந்த பிரகாஷ் இல்லையா? யாரும் பார்த்தது அந்த இல்ல. மாதிரி எல்லாம் இல்ல. ஆக்சுவலா அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா இது மாதிரி சொல்லி ரெண்டு பேருக்குள்ள ஒரு இது மாதிரி சண்டே அவங்க வரும். சொல்றாங்க நான் ஒரு பிசினஸ் உமன் இந்த சைடுல இருந்து சரி இப்ப நான் உங்க ஹஸ்பண்ட் நான் அப்போ இவங்களுக்கு யார் மேலே அஃபேர் இல்லை. அது மாதிரிலாம் இல்லப்பா. நான் வேற திட்டிட்டேன்ப்பா. இவனுக்கும் அவனுக்கும் நடுவுல அவளுக்கு இவளுக்கும் நடுவுல இவன் ஒரு நாடகம் வச்சு ஒரு காமெடி இருக்கும் ஒரு படத்துல. எனக்கு அந்த காமெடி மாதிரி இருக்கு. அவன் இவன் கூட வச்சிருக்கான், அனு இவனை வச்சிருக்கான், என்னடா நடக்குதுங்க, யாரதான்டா வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இதுல யாருமே வந்துட்டு வெளியே தெரியல. எல்லாம் வந்துட்டு கதைய வெறும் வாய் வார்த்தையிலேயே போயிடுச்சே தவிர்த்துட்டு இவங்க உள்ள கேரக்டர் உள்ள பட் அது ஒரு தேவையில்லாத கன்ஃபியூஷன்ல. கலந்து போலாம் ஆமா. கலந்து போலாம் fake இல்ல நானும் அதான் உண்மையாவே யோசிக்கிறேன். இருக்குமோ ஒருவேளை அப்படிங்கிற அளவுக்கு நம்புற மாதிரியான இதுதான் அவங்க அந்த ரெஜினா சொல்லும் போது இல்ல, characters- ஒருவேளை இப்படி இருந்திருக்குமோ, இது உண்மையோ, பிரகாஷ்னு ஒரு கேரக்டர் உண்மையிலேயே த்ரிஷா கூட அஃபேர் இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அது யோசிச்சு அஜித் சாரை விட வேற யாரும் அழகா உள்ள இல்ல வந்து கேரக்டர்ஸ் நின்னுட்டு ஜெனுவனா இருப்பாங்க. இருந்தது. சோ இது ஒரு பொய்யா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது அப்போ த்ரிஷாவும் உண்மையாக தான் லவ் பண்ணாங்க. அவங்க டிவோர்ஸ் கேட்டதுக்கான ரீசன் ஏன் அப்படி இல்ல, பண்ணாங்க? பாப்பா கதை. நாளடைவில் அவர் மேல இருக்க அவங்க மேல இருக்க லவ் பாப்பா வந்து கதை. கேரி ஆகல. இல்ல இவரே பார்ட் 2 எக்ஸ்பெக்ட் பண்றாராம். பார்ட் 1க்கு 200 நான் செலவு பண்ணி வந்திருக்கேன்னு ஃபீல் பண்ணிருந்தாரு. நான் என்னன்னா பார்ட் 2ல வந்து அப்போ டிவோர்ஸை பத்தி எதுவும் பேசிக்க மாட்டாங்களே. கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. 200 நம்ம எவ்வளவு தண்டமா செலவு பண்றோம். ப்ரோ நீங்க உங்க லைஃப்ல நீங்க எப்படின்னா செலவு பண்ணுங்க, அது எனக்கு அனாவசியம். இல்ல bro, just 200 நீ எப்படி வேணா செலவு ஜஸ்ட் பண்ணுங்க. 200 சொல்லாதீங்க ப்ரோ. வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூபாவோ 200 வாட்டி சேர்த்து சரி, நம்ம வச்சோன்னா அனிருத் 200 ரூபாய். மியூசிக்கு வந்துருவோம். Music. அவருடைய ஆமா. மியூசிக் அது வருது. செம்மையா நம்ம 200 அதுக்கு போட்டுறலாம். அங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். 200 ரூபாய். Second half ல அது நீ வெறும் ஹெட்செட் பண்ணி ஆடியோ கேட்டு போய் ஏன் படத்தை என்ன பார்க்குற? இருந்தாலும் சீனோட கடைசில அந்த எஃபெக்ட்டோட அப்படி ஒரு ஃபீலோட நீ பணக்கார பொண்ணாமா? இதுதான் கோல்டு ஒரிஜினலா? ஏங்க இது எல்லாமே நான் வந்துட்டு நீ வெறும் ஒரு ரோட்டு கடையில மியூசிக்கே 200 ரூபாய் தரியே, நிறைய கான்செர்ட் போய் வாட்ச் கோரஸ் வேற பாடு. 500 ரூபாங்க ரோட் கடையில வாங்குறேங்க. இது வெறும் எப்போ 100 ரூபாங்க. அதெல்லாம் அதெல்லாம் கண்ணு சொல்ல கூடாது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்தோம், ஒரு கார் கிராஷ் ஆகிற மாதிரி அஜித் சார் ஓட்டி அதோட எஃபோர்ட்டு இந்த படத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சுது பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை வந்து நான் பாராட்டுறேன். அதுக்கு ஒரு 60 ரூபா தரேன். சரி மனுஷன் அடுத்ததா பாருங்க. நம்ம மனுஷன் எதுக்கு பாருங்களேன். நான் கணக்கு வரேன். அந்த கஷ்டத்துக்காக, அந்த எதுக்கு? அந்த ஸ்டண்ட்டுக்காக, கார் கீழே இங்கேயும் விழுந்தது, அது கீழே விழுந்ததாக இல்லை, அந்த கார் மேக்கிங், அந்த கார் ஸ்டண்ட் சரி, மேக்கிங் okay. கார் ஓட்டும்போது கீழே விழுந்தாரு. அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? பத்திரமா ஓட்டுங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோதான் என்ன சொல்லுவேன். மாதிரி இல்ல சொல்ல இவர் வர? இப்படியே தோசையை சொல்றாரு. இப்படி திருப்பி போட்டு தோசை சரி. சுடுறாரு. நடுவரா இல்ல இவரு. இருங்க, இப்போ வேற எப்படின்னா சைடுல இருக்காரு. கார் ஓட்டுற சீன், ஆக்சிடென்ட் எல்லாமே சேர்த்து தான் ஒரு 60 ரூபாய். 60 ரூபாய். ஆமா. அப்ப இன்னும் 140 ரூபாய் இருக்கா? ஆமாம். அனிருத் எவ்வளவு? சாவடிக்கா எவ்வளவு போடுவீங்க? சாவடிக்கா வந்து என் ஃப்ரெண்டை தான் சாவடிக்கணும். ஏன்னா அந்த பாட்டே நான் பார்க்கல, லேட்டாக தான் வந்தேன். சரி, அதுக்கு நான் ஒரு 60 ரூபாய் கொடுக்கலாமா? ஆ, நான் பார்த்தேன். அது முன்னாடியே வைரல் ஆனதால ஒரு 30 ருபீஸ் தரேன் நான். சரி, 90. அப்ப இன்னும் 110 ரூபாய் கணக்கு சொல்லுங்க. அனிருத் சரி ஆறு சாவடிக்கா அவர் தானமா போட்டாரு. ஆரோவுக்கு, ஆமா, அது கொஞ்சம் நல்லா ஆரோவுக்கு. இருந்துச்சு. சீக்கிரம் ஆரோவுக்கு ஆனா எனக்கு ஆரோட சட்டை மட்டும் பிடிக்கல. நல்லா இருந்தது. அதுதான் அது ஒரு அது neat இங்க நல்லா அவன் இருந்துச்சு. ஆமா, அது ஒன்னையா இங்க போட்டு ரொம்ப சொன்னான் baggy-ஆ அவன். இருந்துச்சு. மனுஷன் நல்லா இருப்பார் தெரியுமா? அவர் நல்லா எவ்வளவு சைட் அடிச்சிருக்கேன் தெரியுமா? அது ஓ 200 ரூபாயில நீ கழிச்சுக்கோ, நான் ஏன் கழிக்கிறேன்? கல்யாணம் அங்க வச்சிருப்பேன். ஓ, ஆரோ நீ- காலேஜ் போன எவ்வளவு ஏய், sexy-ஆ இருந்துச்சு இந்த தெரியுமா அம்மா பாரு, பார்க்கறதுக்கு? அனிருத்துக்கு ஒரு 200, ஆரோவுக்கு ஒரு 200, எல்லாருக்கும் 200 ரூபா கொடுத்துனுது. நான் அஜித் சாருக்கு வந்துட்டு 500 ரூபாய் வச்சிருக்கேன். இந்த ஆடலும் பாடலும் குத்திப்பாங்க தெரியுமா, போய் போய் நல்லா ஆடாடா, அந்த மாதிரி எல்லாருக்கும் குத்தினுங்கிறீங்க. of course தாராளமா கொடுக்கலாம். அவங்க ஆக்சுவலா நல்லா நீங்க சொல்றீங்க செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிரிக்கிறது அவங்களுக்கு பிரிக்கிறது அது மாதிரிலாம் இல்லை. எத்தனை நாளோட எஃபெக்ட்னு தெரியல. மேக்ஸிமம் ஒரு 80 டேஸ் இருக்கும். இது ப்ரோ 100 டேஸ் கூட இருக்கட்டும் ப்ரோ. இதை நம்ம கெஸ் பண்ணிருக்கோம். ஆமா. அதான் ஒரு இது இல்ல கெஸ் பண்ணல, நான் படம் பார்த்துட்டு தான் சொல்றேன். இது தூக்கிட்டே போறோம், தராசு தூக்கிட்டே போறோம். எதுக்காச்சாலும் போட்டு எடை போட்டு கொடுத்துறோம். அது மாதிரி இருக்க கூடாது. டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல், ஓகே? ஏன் நாங்க நல்லா இருக்க படம் நல்லா இருக்குன்றோம்ல, நாங்க ஜட்ஜ்மெண்ட்லாம் இல்ல ப்ரோ. நல்ல படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்றோமே. இத்தனை வருஷமா என்ஜாய் பண்ணாமையா? இல்ல படம் இந்த 200 ரூபா ஒர்த்தான்னு கேட்டா உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. மனசாட்சி பிரகாரம் உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. இல்ல ஒரு ஃப்ரேம்லயும் அஜித் சார் வந்து அவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா சாமிங்கா காமிச்சிருக்காங்க. அந்த எவ்வளோ வயசானாலும் உங்க ஸ்டைலும் அந்த சிம்பிளிசிட்டியும் போகவே இல்லைன்ற அளவுக்கு நல்லா ரசிச்சு சரி, பார்க்க. அப்போ ஆக்சுவலா வயசு ஆகாதான் அவருக்கு ஸ்டைல் எல்லாம் சிம்பிளிசிட்டி. ஆமா, எனக்கு பீயிங் ஃப்ராங்க் வந்து 200 ரூபாய் வந்து அந்த மேக்கிங் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த ஹாலிவுட் டோன் இருந்தது, அந்த ரோடு, அந்த அந்த இது ஃபியூரி ஃபயர், அந்த மாதிரி ரோட் மேக்ஸ், அந்த மாதிரி ஏதோ வரும். அந்த மாதிரியான படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்கல இவரு. ஏதோ சொல்லிருக்காங்க, அது கேட்டிருக்கேன். பார்த்துருக்கேன். அது கலர் கரெக்ஷன் ஆக்சுவலி பார்க்கிறதுக்கே ஒரு மாதிரி நீட்டா இருந்துச்சு. ஆ. எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ரா இருக்கும். இது வந்து கொஞ்சம் அந்த ஹாலிவுட் பேட்டர்ன் வந்ததால எனக்கு பிடிச்சது. ஹாலிவுட் பேட்டர்ன்ல ரொம்ப நல்லா இருந்தது. அது எனக்கு அதுக்கு நான் வந்து 200 ரூபாய் வரத்தேன். மேக்கிங்க்கு நான் தாராளமா ஓகே. ஆர்டிஸ்ட் கம்மி, ஓகேங்களா? செலக்டட் ஆர்டிஸ்ட் தான். செலக்டட் ஆர்டிஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆமா அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தனித்தனி அவங்க ரோல் போய் வந்து சேர்ந்து கேரக்டருக்கான எஃபர்ட் அவங்க சூப்பரா போட்டிருந்தாங்க.
பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஆரவ் ஆகட்டும், ரெஜினாவாகட்டும், அர்ஜுன் ஆகட்டும், அவங்களோட கேரக்டர் அவங்க பக்காவா பண்ணியிருந்தாங்க. அது நல்லா அழகா சரி. டெலிவரி ஆயிடுச்சு. போய் எல்லாருக்கும் நல்லா நம்ம 200 ரூபாய்க்கு நிறைய பேசிட்டோம். அவுட் ஆஃப் 10 எவ்வளோ ரேட்டிங் சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கணும். அவுட் ஆஃப் 10 ஓவரால், அதுக்கு இதுக்கு இல்லை, ஓவரால் அவுட் ஆஃப் 10. ஓவரால் நான் 10 கொடுப்பேன். 10 10 அவுட் ஆஃப் 10. ஆமா. தாராள மனசுங்க. கதை அது மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஒரு நல்ல படமா இருந்து ஒரு 2.5 hours ஒரு என்டர்டெயின்மெண்டா இருந்தது, ஒரு என்கேஜிங். ஓகே, உங்களோட முடிவில் நான் தலையிட விரும்பல. நீங்கள் 8. அந்த 2 என்னாச்சு? எனக்கு அதான் சொல்லல, ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போரிங்கா இருந்தது. ரொமான்ஸ் அளவுக்குலாம் பெருசா இல்லை. Slow-ஆ இருக்கிறதுனால ரெண்டு point கம்மி ரெண்டு ரொமான்ஸ் எப்படி பரபரப்பாக போய் பிடிச்சிக்கணுமா? ஒரு ரொமான்ஸ்னா அப்படிதாங்க இருக்கும். சொன்ன மாதிரி பாருங்க, அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் சீன்ஸும் இல்லை பாத்தீங்களா இந்த கதையில. கரெக்ட். ஒரு ஒரு கோரான ஒரு கில்லிங் சீன்ஸும் கிடையாது. ஒரு மாதிரி நீட்டா சரி. ஒரு நல்ல ஃபேமிலி படம். 10க்கு எவ்வளோ மாத்தற? நான் 9. 9. நான் கரெக்டா அந்த இன்டர்மிஷனுக்கு முன்னாடி இருக்க அந்த 20 minutes. எனக்கு அது அந்த மட்டும் theatre avoid part, பண்ணணும். 20 minutes-க்கு எனக்கு 9 தராங்க. அது 20 minutes ஒரு மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. பரவாயில்ல, ஒரு சூப்பர். மத்தபடி வந்துட்டு எல்லாருமே பார்க்க அழகா இருந்தாங்க. சரி, நித்து. தாங்கள் நான் வந்து 10க்கு 8 தருவேன். ஏன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் டாக்கட்டிவாக இருந்தது, நிறைய பேசிட்டே இருக்க மாதிரி இருந்தது. நான் வந்து என்னன்னா கொஞ்சம் நிறைய பேசினே இருந்தால் தூங்கக்கூடிய ஆள். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, அப்ப தூங்கிட்டீங்களா நீங்க? தூங்கலை, அந்த மாதிரி பேசினே இருக்காதீங்கன்ற. மாட்டிட்டாரு, அவர் சொல்லல. இந்த வீடியோ கீழே ஒரு தூங்க லிங்க் இருக்கும். அதான் பாருங்க. நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய பேசிட்டே இருந்தாங்க. அதனால கொஞ்சம் டாக்கட்டிவாக இருந்ததுனால நான் கொஞ்சம் அதை கம்மி பண்ணால் நான் 10 கொடுத்துருப்பேன். ஆக்சுவலா எனக்கு அஜித் பேசினா பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பார்ப்பேன். நீ உனக்கு பிடிச்சா நீ பார்த்துப்பா, அது யாரும் தடுக்கல. ஓகே. எனக்கு- என்னோட பாயிண்ட் நான் எனக்கு வந்து நானே ரொம்ப நேரம் பேசினாலே பிடிக்காது. இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் நான் பேசும்போது அந்த மாதிரி தான். அடுத்தவங்க ரொம்ப நேரம் பேசினே எனக்கு பிடிக்காது. அதுவும் ஒரு படத்தில் அதே பார்க்கும்போது. மாதிரி நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம், எனக்கு பிடிக்காம போகுது. இதேதான். இது வந்து நீ இப்போ சும்மா பேசும்போதே இப்படி இருக்கே, நான் இதை காசு கொடுத்து உட்காந்து பார்க்கும்போது எனக்கு அந்த ரியாலிட்டி அங்கே நடக்குது. அதனால ஆக மொத்தத்தில் விடாமுயற்சி எப்படி இருக்குன்னு நாங்கள் 4 பேர் சேர்ந்து தெரிக்க விட்டோம். இதே மாதிரி எல்லா படத்துக்கும் அடிக்கடிக்கு வந்து தெரிக்க விட்றோம். நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை தெரிக்க விடுங்க. பாவம் கேர்ள்ஸை பேட் வேர்ட்ஸில் திட்டாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதெல்லாம் கேர்ள்ஸ் மட்டும் பேக் திட்டாதீங்க. அப்ப இவர் பாய்ஸ் தூங்குனாரு. திட்டலாமா? இவர் அவங்கம்மா கட் பண்ணிட்டாங்க, அவங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இவர் தூங்குனாரு. அதையும் சேர்த்து கமெண்ட்ல அடிங்க. நமக்காக ஃபாரின் ஆடியன்ஸ்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு தெரிக்க விடலாமா?